சந்திரா சாகிறதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச போலீஸ் இவங்களை விசாரிக்க பெருசா எதுவும் துப்பு கிடைக்கல. அப்போ சந்திரா ஹஸ்பண்டோட பிஏ வந்து நானும் சந்திராவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அந்த வெயிட்டரை சந்திராவை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்புனது சந்திரா ஹஸ்பண்ட் தான். ஒரு வாட்டி அந்த வெயிட்டருக்கு சந்திரா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வர அதை சந்திரா பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட என்ன சந்திரா ஹஸ்பண்டோட ஆள் மாதிரி காட்டிக்க சொன்னாங்க. அப்படி ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசும்போது சந்திராவோட ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாம இன்னொரு ஆளும் அவளை நோட் பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொல்றான். அது யாருன்னு கேட்டதுக்கு சொல்லலன்னு போலீஸ் கிட்ட சொல்றான். இந்த பக்கம் தீதி ஹஸ்பண்ட் நம்ம அன்னைக்கு சந்திராவை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது விஷாக்காவும் ஆர்த்திகாவும் நமக்கு ஆப்போசிட்ல போனதை பார்த்தேன்னு சொல்றான். உடனே அவங்க 2 பேரையும் போய் விசாரிக்கிறான் விஷாக்கா ஹஸ்பண்ட். போலீஸ் அந்த பிஏ சொன்ன விஷயத்தை வச்சு சந்திரா ஹஸ்பண்டை விசாரிக்கிறாங்க. நான் அவளை ஃபாலோ பண்ண சொன்னது உண்மைதான், ஆனா அவ இறந்தப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன், என் பிஏ மெசேஜ்ல அவங்க இப்படி ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பிஏவும் அங்க வர ஆமா ஆனா இவர் ரெஸ்பாண்டே பண்ணல அந்த மெசேஜுக்கு, சோ இவர் மேல டவுட்டா இருக்கு, என்கிட்ட சந்திரா என்ன ஃபாலோ பண்ண சொன்னவனை பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, நான் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லியும் கேட்கலன்னு இந்த பிஏ சொல்றான். அப்புறம் போலீஸ் சந்திரா ஹஸ்பண்டை ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு மிரட்ட அவன் நான் அங்க போனது உண்மைதான் ஆனா நான் அவளை கொல்லலன்னு சொல்றான். ஆக்சுவலி விஷாக்கா ஆர்த்திகா அப்புறம் தீதிக்கும் சந்திரா கிட்ட இருந்து அந்த இடத்துக்கு வர சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. பிஏ கிட்ட இருந்தும் அவ அங்க போறதா மெசேஜ் வந்திருக்கு. அங்க லிஃப்ட்ல வச்சு 3 பேரும் மீட் பண்ணி அவ உங்களையுமா இங்க வர சொன்னான்னு கேட்டுக்கிட்டு மாடியில போய் பார்த்தா அவ ஆல்ரெடி ரத்தம் கக்கி செத்து போயிருந்திருக்கா. ரத்தத்தை பார்த்ததும் சந்திரா புருஷன் வாங்கிவில விஷாக்காவும் ஆர்த்திகாவும் சந்திராவை ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம்னு தூக்க ட்ரை பண்ண வெயிட் தாங்க முடியாம கீழே போட்டுறாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா டேஞ்சர்னு கிளம்பி வந்துட்டு தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க. இதே தான் விஷாக்கா அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த பிஏ இவங்க யாரும் இல்லனா அப்ப யாரு தான் இந்த கொலைகளை பண்றான்னு போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்க. அதுவும் இல்லாம வெயிட்டர் ஏன் அந்த இன்னொரு ஆளை பத்தி சொல்லவே இல்லைன்னு பேசிட்டு இருக்கும்போதே அவளும் ரத்தம் கக்கி அங்கேயே செத்து போயிடுறா. இதோட 2 சீசனும் முடிஞ்சிருச்சு. யார் இவங்களை கொல்றது, யார் அந்த இன்னொரு ஆளு, இதெல்லாம் நெக்ஸ்ட் சீசன்ல வரும்னு நினைக்கிறேன். அது இன்னும் ரிலீஸ் ஆகல, ஆனதும் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட்.